பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஃபெர்மெண்டட் ஃபுட்டை நம்ம இன்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல அது ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணும். இது உடம்புக்கு கெடுதலானது. அப்போ அந்த டாக்ஸிக் காம்பவுண்டான ஆல்கஹாலை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு தான் லிவர் ஒரு பர்டிகுலர் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சிடேஷன் சொல்லிட்டோம்ல, அப்போ இங்கே யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய NAD அப்படின்னு சொல்லக்கூடிய நிக்கோட்டின் அமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு அதான் என்னவா இருக்குன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இங்கே ஆக்ட் ஆகுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல நிறைய ஒன்வேர்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா படிங்க. அதனுடைய அப்ரிவேஷனும் படிச்சுக்கோங்க, அதனுடைய ஷார்ட் ஃபார்மும் படிச்சுக்கோங்க. ரைட். அப்ப ஆல்கஹால் டாக்ஸிக் காம்பவுண்டா இருக்கு. அதை டீடாக்சிஃபை பண்றதுக்கு, அதாவது நான் டாக்ஸிக்கா மாத்துறதுக்கு என்சைமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் ஆக்ட் ஆகி ஆல்கஹாலான டாக்ஸிக் காம்பவுண்டை நான் டாக்ஸிக்கான அல்டிஹைடா அது மாற்றி விட்டுருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எத்தனால் இருக்கு. இது நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாட்டில் ஃபெர்மெண்டட் ஃபுட்ல இருந்து வரக்கூடிய ஒரு டாக்ஸிக் ஆல்கஹாலாக இருக்கலாம். அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நான் சொன்னல இந்த NADன்னு சொல்லல, யார் இவங்க தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நிக்கோட்டின் அமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு. அவர் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் நமக்கு தெரியும் பயோ கேட்டலிஸ்ட் ADH ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அது பிரசன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த எத்தனால் என்ன ஆகுது நமக்கு அசிட்டால்டிஹைடா மாறுது. அப்படி மாறும்போது அது டீடாக்சிக் நேச்சரா மாறிடுது.